வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறக்கூடாது. நீதிமன்றம் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. அதாவது, தமிழ்நாடு தேர்தலை ரத்து செய்ய கோரி மனு ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றம் இதற்கான முக்கியமான ஆதாரங்களுடன் அதற்கான தீர்ப்பையும் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக திமுகவின் வேட்பாளர்கள் அதிகமாக பரிசு பொருட்களையும் பணங்களையும் திமுக பட்டுவாடா செய்வதாகவும், ஒரு தொகுதியில் சுமார் 150 கோடி முதல் 200 கோடி வரை செலவு செய்வதாகவும் மனுதாரர் விளக்கமளித்துள்ளார். மேலும் இந்த மனுவை கொடுத்தது கே ரமேஷ் என்ற நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாகவே உச்சநீதிமன்றத்திற்கு இந்த வழக்கை பதிவு செய்துள்ளார். தற்பொழுது அரசியல் விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் நடைபெறுவதாகவும், எங்கு பார்த்தாலும் பணங்கள் கொடுக்கப்படுவதாகவும் அதற்கான வீடியோ ஆதாரங்களுடன் உச்சநீதிமன்றத்தில் மனுவை கொடுத்துள்ள நிலையில், இந்த மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் பறக்கும் படை அதிகாரிகள் தற்பொழுது தீவிரமாக சோதனைகளில் ஈடுபட வேண்டும். வேட்பாளர் உறவினர்கள், அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அனைவரது வீடுகள் மற்றும் உறவினர்கள் வீடுகள் அனைத்திலும் சோதனைகளை நடத்த வேண்டும். மேலும் ஆவணங்கள் அதிகமாக கைப்பற்றால் நிச்சயம் அதற்கான தண்டனை அந்த வேட்பாளருக்கு கொடுக்கப்படும். தற்பொழுது தேர்தலை நடத்துவது நிச்சயமாக சாத்தியமானது. தேர்தலை நடத்தவிடாமல் அதற்கான தடை விதிப்பதால் நிச்சயம் அது பொருளாதார ரீதியாக இந்திய அரசிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படும். இதனால் தேர்தல் ஆணையம் மிக முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். எந்த தொகுதியில் அதிக அளவு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக கூறினால் அந்த தொகுதியில் மட்டும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். மாறாக அந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் பணங்களை அதிகமாக கொடுக்கிறாரோ அந்த வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை நீதிபதி வருகின்ற திங்கட்கிழமை என்று கொடுக்க உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இலவசங்கள் அதிகமாகவே கொடுக்கப்படுகிறது. கொலுசுகள், விளக்குகள் மற்றும் பணப்பட்டுவாடாக்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் திமுக செய்து வருவதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருப்பதால் அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 5 ஆண்டுகள் நல்ல ஆட்சி செய்திருந்தால் மக்களை திமுகவை தேர்வு செய்திருவார்கள். ஆனால் திமுக செய்ததோ ஊழல் ஆட்சிதான் என்றும், இதனால் மக்கள் ஒருபோதும் திமுகவை ஆதரிக்க மாட்டார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.